அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை பாகம் 34, அல்லாவின் பண்புகள் பாகம் 2. அல்லாஹ் பார்க்கிறான் என்பதின் விளக்கம் என்ன என்று கேட்டீர்கள். ஆனால் அதற்கான விளக்கத்தை, அதாவது அல்லாஹ் அல் பசீர், யாவற்றையும் பார்ப்பவன் ஆவான். இருட்டில் இருந்தாலும் வெளிச்சத்தில் இருந்தாலும் பூமிக்குள் இருந்தாலும் வானத்தில் இருந்தாலும் அனைத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். கண் சாடைகளையும் கூட அல்லாஹ் பார்க்கிறான். படைப்பினங்களில் எந்த செயல்களும் அல்லாஹ்விற்கு தெரியாமல் நடைபெறுவதே இல்லை. அல்லாஹுவை போன்று அவனுடைய படைப்பினங்களில் யாரும் இல்லை என்று முழுமையாக நம்ம நம்ப வேண்டும். இறைவன் அல்லாதவர்கள் அல்லாஹுவை போன்று பார்க்கிறார்கள் என்று ஒருவன் நம்பினால் அவன் இணை கற்பித்தவனும் இறை மறுப்பாளனுமாக ஆகிவிடுவான். அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும்போது, அவனை போல் எதுவும் இல்லை, அவன் செவியுறுபவன் பார்ப்பவன். இது 42வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்தது, பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று கேட்டீர்களே. ஆனால் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நமது பாவங்களை மன்னிக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று ஆணித்தரமாக கேள்வியை திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயம் 135வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், நான் என் குற்றத்தை ஒப்புக்கொண்டேன், எனவே என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துவிடு, உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிப்பவர் வேறு யாரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லீமில் 1290வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேற்கண்ட இந்த ஆதாரங்களிலிருந்து அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர் வேறு யாரும் இல்லை என்பதை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளலாம். நபிமார்களோ நல்லடியார்களோ சமாதிகளில் அடக்கப்பட்டவர்களோ நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று ஒருவன் நம்பினால் அவன் இறைவனை மறுத்தவன், இறை மறுப்பாளனாக ஆகிவிடுவான். ஒரு மனிதன் பிற மனிதர்கள் செய்யும் பாவங்களை மன்னிக்க முடியுமா என்று கேட்டால், ஒருவன் தனக்கு மற்றவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கலாம். அதாவது நம்மை ஒருவர் அடித்தால் அல்லது வேறு ஏதேனும் அநியாயம் செய்தால் அவர் நமக்கு செய்த பாவத்தை நாம் மன்னிக்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மூமின்கள் மற்றவர்கள் அவர்களுக்கு செய்யும் பாவங்களை மன்னிப்பார்கள் என்று நமக்கு குறிப்பிட்டு செய்தி அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒருவன் மற்றவர்களுக்கு செய்யும் பாவங்களையோ அல்லது இறைவனுக்கு எதிராக செய்யும் பாவங்களையோ அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதனை மன்னிக்க இயலாது என்று திண்ணமாக தீர்க்கமாக நாம் விளங்கிக் கொள்ளணும். அதுதான் திருமறை குர்ஆனும் நபிமொழியும் நமக்கு சொல்லி தரக்கூடிய இறை நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்கள். இவைகளை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மார்க்கத்தின் பேசிக்கை உணர்ந்து கொண்டால் தான் சரியாக செயல்பட முடியும்.